Hi viewers, welcome back to Susie's Biology. So இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோட நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ கிராம்பு எல்லாத்துக்கும் தெரியும், கிளாவ் அப்படின்னு சொல்லுவோம். அதுல என்ன அப்படி ஒரு இம்பார்ட்டன்ட் இன்கிரீடியன்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா யூஜினால், EUGENOL, யூஜினால் ஆயில் இருக்கு. ஸோ இது நிறைய மெடிசினல் பெனிஃபிட்ஸ் அதுக்கு அதிகமா இருக்கு. எல்லா டூத் பேஸ்ட்லயும் முக்கியமான ஒரு இன்கிரீடியண்டா கிளாவ் ஆட் பண்ணிருப்பாங்க. ஸோ இதோட கிளாவோட வேற பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா இது ஸ்டொமக் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்கும் இது ஒரு முக்கியமான சொல்யூஷன் கொடுக்கும். அண்ட் தென் இட் வில் கிவ் இம்யூன் பவர், எதிர்ப்பு சக்தியை நம்மளுக்கு அதிகரிக்கும். இட் வில் இன்க்ரீஸ் த WBC ப்ரொடக்ஷன். ஸோ இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு நம்ம கிராம்பு அவசியம் சேர்த்துக்கணும் டெய்லி. ஸ்கின்னை கூட இது ப்ரிவென்ட் பண்ணும் ஃப்ரம் ட்ரைங் அண்ட் ரிங்கிள்ஸ் இதுல இருந்தெல்லாம், பிகாஸ் இட் ஹாஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி அதுல நிறைய இருக்கிறதுனால டெய்லியே நம்ம என்ன பண்ணலாம்னா 1 to 2 cloves அட்லீஸ்ட் சேர்த்துக்கிட்டா கூட போதும். ஸோ இட் இஸ் மோர் தென் இனஃப். ஸோ ஆஃப்டர் ஃபுட் வி கேன் டேக் 1 clove வித் 1 cardamom, ஏலக்காய் கூட சேர்த்து நம்ம ஆஃப்டர் ஃபுட் எப்பொழுதுமே சாப்பிட்டா இட் வில் இன்க்ரீஸ் த டைஜஷன். அண்ட் ஆஃப்டர் பிரஷிங் ஆல்சோ அதை கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோல யூனிட் 4ல உள்ள கிரியேட்டிவிட்டி அண்ட் இமேஜினேஷன்ல உள்ள அடுத்த டாஸ்க் பார்க்கலாம். கீப் வாட்சிங். ஸோ இதே யூனிட்ல ஸ்பீக்கிங் பார்ட்ல கிரியேட்டிவிட்டி அண்ட் இமேஜினேஷன் பத்தி ஒரு 2-3 பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுல உள்ள கொஸ்டின்ஸ்க்கு நம்மள ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கிரியேட்டிவிட்டி அண்ட் இமேஜினேஷன். So creativity, it is defined as the ability to transcend traditional ideas, rules, pattern, relationships, etc. So creativity na நம்மளால எபிலிட்டி, நம்மளால ஒரு புது ஐடியாஸ், புது ரூல்ஸ், ஒரு பேட்டர்ன்ஸை உருவாக்க முடிஞ்சதுன்னா அதுதான் நம்ம கிரியேட்டிவிட்டின்னு சொல்றோம். வேரஸ் இமேஜினேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் சீயிங் த வேர்ல்ட் இன் நியூ வேஸ். கற்பனை திறன் இமேஜினேஷன்னா இந்த உலகத்தை வேற ஒரு கண்ணோட்டத்துல நம்மளால பார்க்க முடியும். அண்ட் ஃபைண்டிங் த ஹிடன் பேட்டர்ன், ஏதாவது ஒரு மறைஞ்சிருக்கிற விஷயத்த கூட நம்மளுக்கு தெரியாத ஒண்ணு கூட நம்மளுக்கு தெரிய வைக்கிறது தான் இமேஜினேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் செகண்ட் கொஸ்டின், ஹவு டு சயின்டிஸ்ட் ஃபைண்ட் சொல்யூஷன்ஸ் வித் லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லாஜிக்கல் திங்கிங் அப்படின்னாலே நம்மளுக்கு யூஸ்வலா ரைட் பிரெயின் தான் இந்த லாஜிக்கல் திங்கிங், அந்த கிரியேட்டிவிட்டி, இமேஜினேஷன் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ரைட் பிரெயின் ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ யூஸ்வலா நம்ம லெஃப்ட் பிரெயினை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். So when we start to exercise our right brain, நம்ம cognitive skills develop ஆகும். cognitive அப்படின்னா reasoning skills, reasoning ability. இது ஏன் இப்படி வந்துட்டு, ஏன் என்ன அப்படின்னு ஆராய்ஞ்சு அந்த காரணத்தை கண்டுபிடிச்சு அது மூலமா நம்ம படிக்கிறது. ஸோ திங்கிங் எபிலிட்டி, ரெகக்னைசிங் எபிலிட்டி, லேர்னிங், கிரியேட்டிவிட்டி, இமேஜினேஷன் இத்தனைக்குமே நம்ம ரைட் பிரெயின் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ யூ ஹாவ் டு ட்ரெயின் யுவர் ரைட் பிரெயின். அதுக்காக நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அத பசில்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம், இல்லைன்னா அந்த சுடோகு அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணலாம். மேத்ஸ் பசில்ஸ், ரிபஸ் பசில்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணலாம். அந்த மாதிரி எல்லாம் சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா தே ஹேவ் கிரியேட்டிவிட்டி அண்ட் இமேஜினேஷன். அதனாலதான் இப்ப லாஸ்ட் வீடியோல கூட நம்ம பார்த்தோம் அப்துல் கலாம், கிரியேட்டிவ் எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஐடென்டிஃபை ஆர் டு இன்வென்ட் சம்திங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூஸ்வலாவே சயின்டிஸ்ட் தே வில் ஹேவ் அ கிரியேட்டிவ் பவர் வித் அலாங் வித் த இமேஜினேஷன். அதனாலதான் அவங்களால புதுசா கண்டுபிடிக்க முடியுது, மற்றவங்களோட டிஃபர் பண்ண முடியுது. ஸோ லாஜிக்கல் திங்கிங் இஸ் ஆல்வேஸ் அ பார்ட் ஆஃப் த கிரியேட்டிவ் ப்ராசஸ். ஸோ ஒரு கிரியேட்டிவ் ப்ராசஸ்ல கண்டிப்பா அது எந்த ஃபீல்டா இருந்தாலும் சொல்லி லாஜிக்கல் திங்கிங் வந்து கண்டிப்பா வேணும். அண்ட் சம் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இன் சயின்ஸ் ஆர் எய்தர் டூ லார்ஜ் ஆர் டூ காம்ப்ளெக்ஸ் டு ஆன்சர் டைரக்ட்லி. ஸோ சயின்ஸ்ல எத்தனையோ கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு ஆன்சர் தெரியாம இருக்கலாம், ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கலாம், சொல்யூஷன்ஸே இல்லாம இருக்கலாம். பட் the scientist can break them into smaller and solvable questions. scientist-ஆல மட்டும் அதை யோசிச்சு அதை சிம்பிளா சால்வ் பண்ண முடியும் because of their creativity and logical thinking. So they imagine possible answers to their questions and devise ways to test those answers. அது எப்படி வந்துச்சு என்ன வந்துச்சுன்னா அவங்க எக்ஸ்பெரிமெண்டா பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. So this is the way they find solutions with logical reasoning. And third question பாத்தீங்கன்னா why creativity and imagination is important for science students அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஃபீல்டா இருந்தாலுமே கிரியேட்டிவிட்டி ரொம்ப மஸ்ட். ஆனா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பிகாஸ் சக்சஸ் இன் சயின்ஸ் ரிக்வயர்ஸ் அ கிரியேட்டிவ் மைண்ட். ஏதாவது நம்ம அச்சீவ் பண்ணணும், ஒரு ரிசர்ச் புதுசா ஒரு மெடிசனே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கூட we need a creative mind. எந்த பிளான்ட் எடுத்து என்ன மாதிரி அதுல உள்ள இன்கிரீடியன்ஸ் கண்டுபிடிக்கிறது, ஸோ என்ன பண்ணலாம், என்ன ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்றதுக்கு we need a creative mind. So science students it is very must, and science students should be curious to know what will happen next.
through their creativity and imagination. அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த கிரியேட்டிவ் திங்கிங்கும் இமேஜினேஷனும் இருந்தாதான் they can do different experiments. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அவங்க பண்ணி பாக்குறதுக்கு they need creativity. இப்படி பண்ணா என்ன கிடைக்கும், இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாமா, இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாமான்னு அவங்களுக்கு தோணதான் we will get new experiments and new results. அந்த மாதிரி நியூ ரிசர்ச் இருக்கும். So அந்த சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு it is very important. So they will show interest in their observation. அவங்க அந்த அப்சர்வ் பண்ற ரிசல்ட் வச்சுதான் அவங்க மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டோட இன்னும் ரிசர்ச் அவங்களால பண்ண முடியும் தொடர்ந்து. And finally they will try to bring their creative brilliance in reality. அப்புறம் தான் அந்த உண்மை நிலைக்கு கொண்டு வர முடியும் அவங்களால, அவங்களோட கற்பனைய உண்மையாக்க முடியும். So creativity and imagination is very important for science students. And fourth question, what is Medawar's explanation on telling stories அப்படின்னு கேட்டிருக்காங்க. Peter Medavar explained, scientists are building explanatory structures, telling stories which are scrupulously அப்படின்னா carefully tested to see if they are stories about real life அப்படின்றாரு. அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி சயின்டிஸ்ட் வந்து நிறைய ஸ்டோரிஸ் சொல்லிட்டே இருப்பாங்க, ஆனா அதெல்லாம் கேர்ஃபுல்லா டெஸ்ட் பண்ணாதான் அதெல்லாம் எந்த அளவுக்கு அந்த ஸ்டோரிஸ் வந்து உண்மையான லைஃப பத்தி இருக்கு அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தாதான் தெரியும் அப்படின்னு சொல்றாரு. By telling stories, Medavar does not mean that scientists are just making things up out of nothing. அந்த telling stories அப்படின்றதுக்கு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சயின்டிஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஒண்ணு இல்லாத விஷயத்தை பெருசாக்குறாங்க அப்படின்னு மட்டும் மீனிங் கிடையாது அப்படின்னு சொல்ல வர்றாரு. He means that scientists piece together bits of information in a way that makes sense, the way writers piece together characters and events. எப்படி ஒரு ரைட்டர் வந்து நிறைய கேரக்டர்ஸ் நிறைய ஈவெண்ட்ஸ் வச்சு ஒரு சீன் கிரியேட் பண்ணி ஒரு வெல் பிளே ரெடி பண்றாங்களோ, அந்த மாதிரிதான் இந்த சயின்டிஸ்டும் அவங்க ஸ்டோரி டெல்லிங்னால நிறைய பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை ஒரு சென்ஸோட உருவாக்குறாங்க அப்படின்னு தான் சொல்ல வர்றாரு. ஸோ மெடவர்ஸ் எக்ஸ்பிளனேஷன் ஆன் டெல்லிங் ஸ்டோரிஸ், அது வந்து என்னன்னா இந்த சயின்டிஸ்ட் வந்து இந்த ஸ்டோரிஸ் சொல்றதுனாலதான் என்ன ஆகுது, they are creating or making together many information, bits of information, and then they will make it as sense. And fifth question, creative people in any field come up with new ways of looking at the world. Explain அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஃபீல்டா இருந்தாலும் கிரியேட்டிவா இருக்கிற பீப்புள் கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவாங்க. இது ரொம்ப ட்ரூ. So having a creative mind allows them to do new and exciting things. எப்பொழுதுமே கிரியேட்டிவ் மைண்ட் இருக்கிறவங்களால மட்டும்தான் வித்தியாசமா நினைக்க தோணும், ஒரு கற்பனையை உருவாக்கி அதை செஞ்சு பார்க்க தோணும். So they will always do research or do anything new and exciting things. அவங்களால மட்டும்தான், அந்த மைண்ட் இருக்கிறவங்களால மட்டும்தான் பண்ண முடியும். And they will engage themselves in a way that takes them one step closer to reach full potential. அவங்களால மட்டும்தான் ஃபுல்லா அதுல இன்வால்வ் ஆகி புதுசா ஏதாவது ஒண்ணு உருப்படியா கொண்டு வர முடியும். So creative people tend to have a lot of energy, both physical and mental. அவங்களுக்கு எப்பொழுதுமே யூஸ்வலா நார்மல் பீப்புளை விட they will have extra energy, both physically as well as mentally. So they can spend hours working on a single task. ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ற வரையும் அவங்க அதுலயே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. And that holds their attention, yet seem to remain enthusiastic all the while. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை இன்ட்ரெஸ்டோட செஞ்சு முடிப்பாங்க. So hence they will come up with new ways of looking in any field. அதனால எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி இந்த கிரியேட்டிவ் பீப்புளால நிச்சயம் அச்சீவ் பண்ண முடியும். So they will find things in a different way. நார்மல் பீப்புள் மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் வேற ஒரு கண்ணோட்டத்துல பார்த்து யோசிச்சு அதுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு முடிவு எடுப்பாங்க. ஸோ இந்த 5 கொஸ்டின்ஸோட ஆன்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ டாஸ்க் 2ல பாத்தீங்கன்னா complete the incomplete circles using your creativity and imagination. நம்மளுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் பிளெயின் சர்க்கிள்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் சர்க்கிள் மட்டும் அவங்களே ஒரு மாடல் கொடுத்துட்டாங்க. அந்த இன்கம்ப்ளீட் சர்க்கிள்ஸ அவங்கவுங்க கிரியேட்டிவிட்டி அண்ட் இமேஜினேஷன் வச்சு ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கொடுத்த ஒர்க் இது. ஸோ அவங்க ப்ரெசென்ட் பண்ண அந்த சர்க்கிள்ஸ் தான் நான் இங்க உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ எம் ரியலி ப்ரவுட் தட் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஹேஸ் டிட் அ குட் ஜாப். ஸோ அவங்கவுங்க கிரியேட்டிவிட்டி அண்ட் இமேஜினேஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த கேர்ள்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கிஃப்டா கூட இதை நான் இந்த வீடியோல போட்டிருக்கேன். ஓகே, ஐ ரியலி அப்ரிஷியேட் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் தேர் குட் drawings, for their creativity and imagination. So let us have a look
அந்த எல்லா சர்க்கிள்ஸையும் உங்களுக்காக காமிக்கணும்னு நினைக்கிறேன். So this is the first one. So this girl has joined 5 circles together with new designs. So this is the second model. So just pencil art வச்சு shade பண்ணிருக்காங்க, dark and light shading. So this is also good. So this is the next model. So I am a circle, I am a circle, watch me bend, I am just a curved line that will never end. I am a circle, I am a circle. ஒரு சின்னதா ஒரு poem மாதிரி இருக்கு. I like this very much. And circle னு பார்த்தோன்னே என் மனசுல தோணுனதும் இந்த clock தான். ஸோ இந்த கிளாக்னு சொல்ல வரப்ப எனக்கு ஒன்று தோணுது, எப்பொழுதும் எல்லா கிளாக் அட்வர்டைஸ்மெண்ட்லயும் பாத்தீங்கன்னா 10:10ல தான் அந்த ஹேண்ட்ஸ் இருக்கும், மினிட் ஹேண்ட்ஸ் அண்ட் அவர் ஹேண்ட். இது எதனால அப்படின்னு தெரியுமா? ஸோ பிகாஸ் அந்த பர்டிகுலர் பொசிஷன்ல வச்சா இட் கேன் ஷோ த கம்பெனிஸ் நேம் அண்ட் ஆல் த டீடைல்ஸ் கிளியர்லி. அதனாலதான் எல்லாத்துலயும் அந்த பொசிஷன்ஸ் வச்சிருப்பாங்க. 10:10 பொசிஷன்ல தான் எல்லா கிளாக்கோட ஆட்ஸ் இருக்கும். ஸோ ஐ லைக் திஸ் கிளாக் ஆல்சோ வெரி மச். அண்ட் ரைட் சைட்லயும் ஒரு டிசைன் பண்ணிருக்காங்க, பிளாக் அண்ட் ஒயிட் ஷேடிங். ஸோ இட் இஸ் ஆல்சோ நைஸ். So this is a one circle with colorful lines. So brainograph அப்படின்னு சொல்லிட்டு இதை நாங்கள் பண்ணுவோம் சின்ன வயசுலாம். And they have drawn a beautiful sceneries. So natures. So it is always super. So left sideல இயற்கை அழகுன்னு கொடுத்திருக்காங்க. So with a tree and 2 persons standing. So it is also so nice. And right side la rangoli design. So it is excellent. So இங்கேயும் ஒரு 6 சர்க்கிள் நீங்க பார்க்கலாம் with different creative works. Mother and a child எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. A cat sitting on the iron bar and fruits are hanging from the tree. Last diagram la. So all are. So இது வந்து ஒரு 3D diagram மாதிரி இருந்தது right side la. So it is also good. And colorful designs left side la, அதுவும் நல்லா இருந்தது. And again sceneries. So it will always beautiful. And I like this design also with colorful lines. Once again I appreciate my students for doing this creative work. And thanks for watching. Next video is coming soon about the next task. So subscribe பண்ணாதவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ் கொடுங்க. எந்த சர்க்கிள் நல்லா இருந்தது, எது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல கொடுத்தீங்கன்னா they will feel happy. So which circle do you like the most? இந்த டிசைன் நல்லா இருந்ததுன்னு you can comment. So Susie's Biology will always make your learning easy. Bye.